வணக்கம். சூப்பரின்ஃபோ எலிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். ரஷ்ய யுக்ரைன் போர் மேலும் தீவிரமடையும் அபாயத்தில் இருப்பதாகவும் ஒரு பரந்த போரை நோக்கி செல்வதாகவும் ஐநாவுடைய பொதுச் செயலாளர் குட்ரஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இப்போது இருப்பதை விட அதிகமான இரத்த களரியான ஒரு போருக்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கேற்றாற்போல் ரஷ்யாவும் யுக்ரைனும் ஆயத்தம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா யுக்ரைனுக்கு ஒரு புதிய நீண்ட தூர தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதத்தை அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் GLSDB கிரவுண்ட் லான்ச்டு ஸ்மால் டயாமீட்டர் பாம் இதனை அமெரிக்கா யுக்ரைனுக்கு தரப்போகிறது. இப்போது அமெரிக்கா கொடுத்திருக்கின்ற ஹிமர்ஸ் ராக்கெட் அமைப்பிலிருந்து ஏவக்கூடிய ராக்கெட்டுகளை விட 2 மடங்கு அதிக தூரத்தை அடைவதற்கு இந்த குண்டுகளால் முடியும். இதனால் ரஷ்யா முன்வரிசையிலிருந்து கொஞ்சம் பின்னோக்கி தன்னுடைய துருப்புகளையும் தளவாடங்களையும் நகர்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொஞ்சம் மாற்றி அமைப்பது மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த ஆயுதம் ரஷ்யாவிற்கு கொடுக்கிறது. நீண்ட தூர ராக்கெட்டுகள் ரஷ்யாவினுடைய டாக்டிக்ஸ்களை எல்லாம் மாற்றி அமைக்கும், பேரழிவுகரமான இழப்புகளை ஏற்படுத்தும் என்று யுக்ரைன் எண்ணுகிறது. வரவிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஆயுத பொதியில் இந்த GLSDB சேர்க்கப்படும் போது 151 கிலோமீட்டர் வரைக்குமான தாக்குதலை இது நடத்த முடியும். கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய விநியோக கோடுகள் அனைத்தையுமே இந்த குண்டுகள் சென்று தாக்கும். அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய கிரிமியாவையும் சென்று அடையக்கூடிய வல்லதாக இது இருக்கிறது. ஹிம்மர்ஸ் கொடுத்த போது கொஞ்சம் போரின் போக்கு மாறியது. இந்த GLSDB குண்டுகள் வந்த பிறகு போருடைய போக்கு மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. GLSDB என்பது GPS வழிகாட்டப்பட்ட சரக்கு வெடிகுண்டு. கட்டளை மையங்கள் போன்ற கடினமான இலக்குகளை எல்லாம் சூழ்ச்சி செய்து தாக்கக்கூடியது. பதுங்கு குழிகளை தாக்கும். SAB மற்றும் போயிங் கம்பெனி இரண்டும் இணைந்து இதனை உருவாக்கியது. GBU-39 ஸ்மால் டயாமீட்டர் பாம்பை M26 ராக்கெட் மோட்டாருடன் இணைக்கிறது. இவை இரண்டுமே அமெரிக்கா ஒருங்காக கொடுக்கிறது. இந்த குண்டுகள் இன்னும் ஹிமர்ஸில் இணக்கமாக இல்லை. ஆனாலுமே இந்த குண்டுகள் யுக்ரைனுக்கு வழங்கப்பட போகிறது. 2023 வசந்த காலத்தில் அமெரிக்காவிடமிருந்து இந்த குண்டுகள் யுக்ரைனுக்கு வந்து அடைந்துவிடும். ஜூன் 2022 ஹிம்மர்ஸை முதலில் அமெரிக்கா யுக்ரைனுக்கு வழங்கிய போது 77 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய வரம்பு கொண்ட ராக்கெட்டுகளை கொடுத்தது. அது யுக்ரைனிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்தது. இதனை கொண்டு ரஷ்யாவினுடைய வெடி மருந்துகள் மற்றும் ஆயுத சேமிப்பு வசதிகளை யுக்ரைன் தகர்த்தது. ஏன் ரஷ்யா போராடி கொண்டே இருக்கிறது என்றால் இதெல்லாம் ஒரு காரணமாக வருகிறது. ரஷ்யா கிரிமியாவை ஒரு ராணுவ தளமாக பயன்படுத்துகிறது. அங்கிருந்து தான் தெற்கு முனைக்கு தனது துருப்புகளுக்கு வலுவூட்டல்களை எல்லாம் செய்து வருகிறது. இப்போது இந்த GLSDB கொடுக்கப்படுவதனால் ஹிம்மர்ஸ் ராக்கெட்டுகள் தாக்கக்கூடிய வரம்பை தாண்டி 80 கிலோமீட்டருக்கு மேலும் சென்று ரஷ்ய ராணுவ வசதிகளை யுக்ரைனால் தாக்க இயலும். யுக்ரைனுக்கு இந்த புதிய இந்த சறுக்கு குண்டுகள் வந்த உடனே ரஷ்யா தன்னுடைய வரிசையிலிருந்து பின்னோக்கி தளவாடங்களை துருப்புகளையும் நிறுத்தும் என்று சொல்கிறார்கள். அதுவும் முக்கியமாக எங்கே என்றால் பெர்டியன்ஸ்க் மற்றும் மெலிடோபோல் வழியாக ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவிற்கு தரைவழி பாதையின் ஒவ்வொரு புள்ளியையும் யுக்ரைன் இந்த குண்டுகள் மூலமாக விரைவில் அடைய முடியும். இந்த குண்டுகளின் மூலம் யுக்ரைன் இந்த விநியோக கோடுகளை எல்லாம் அளிக்கும் போது அக்டோபர் 2022 தாக்குதலினால் சேதமடைந்த கிரிமியாவினுடைய அந்த பாலத்தின் வழியாக தனது விநியோக கோடுகளை ரஷ்யா திருப்பிவிட வேண்டி வரும். 150 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய வெடிகுண்டுகளை வைத்திருக்கும் பொழுது யுக்ரைன் கிரிமியாவுடனான ரஷ்யாவின் தளவாட தொடர்பை துண்டிக்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் GLSDB-ஐ யுக்ரைனுக்கு அனுப்புகின்ற முடிவு என்பது யுக்ரைன் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதற்கான முதல் படிநிலை யுக்ரைன் கேட்டுக்கொண்டிருப்பது 297 கிலோமீட்டர் வரைக்கும் வரம்பு கொண்ட டாக்டிக்ஸ் ஏவுகணையான ATACMS-ஐ கேட்கிறது. அதனை கொடுக்கும் பொழுது மோதலின் அதிகரிப்பு நேட்டோவிற்கும் ரஷ்யாவிற்குமான மோதலாக வந்துவிடும் என்ற காரணத்தினால் அமெரிக்கா கொடுக்க மறுக்கிறது. இந்த கிளைடு குண்டுகள் அது போன்று சக்தி வாய்ந்ததாக இல்லை என்றாலுமே கூட ATACMS-ஐ விட மலிவானது, சிறியது, பயன்படுத்த எளிதானது. அதுவே யுக்ரைனின் சாதிக்க நினைக்கும் சில விஷயங்களுக்கு கை கொடுக்கும் என்று யோசிக்கப்படுகிறது. ரஷ்ய நடவடிக்கைகளை சீர்குலைத்து ஒரு டாக்டிக்கல் நன்மையை யுக்ரைனுக்கு இது வழங்கும் என்று சொல்கிறார்கள். சரி, இவ்வளவெல்லாம் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. யுக்ரைன் தயாராகி கொண்டிருக்கிறது. எந்த வசந்த கால போரில் வெற்றியடைய வேண்டும் என்று ரஷ்யா
திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறதோ அதே வசந்த கால போருக்கு எல்லா ஆயத்தங்களையும் தன்னால் முடிந்த அளவு யுக்ரைன் செய்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் ரஷ்யா என்ன செய்து கொண்டிருக்கிறது? ரஷ்யா சும்மா இருக்குமா? ரஷ்யா என்ன நினைக்கிறது என்றால் ட்ரோன் வார்ஃபேரை திருப்தியா பண்ணணும்னு நினைக்குது. ரேடார்களின் கண்களுக்கு மாட்டாமல் சென்று இலக்குகளை தாக்கக்கூடிய ட்ரோன்களை யுக்ரைன் போரில் இறக்கிவிட்டு அந்த போரில் வெற்றியை பெற வேண்டும் என்று புதின் அவர்கள் திட்டம் தீட்டுகிறார். இதற்காக ஏற்கனவே சீனத்திடம் ட்ரோன் திரள்கள் இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் 2500க்கு பேசியிருக்கிறார்கள். இது பத்தாது என்று இப்போது ஈரானிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான்ட்ட தான் ஏற்கனவே அவங்க ட்ரோனை வாங்கிட்டு இருக்காங்களே, அதை பயன்படுத்தியும் கொண்டிருக்கிறார்களே. இதுல என்ன புதுசா நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா ஷாகட் 136 காமிகேஷ் ட்ரோன்கள் இந்த ஜனவரி மாதம் கூட 400 ரஷ்யாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது யுக்ரேனிய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இப்போ இன்னும் ஒருபடி மேலே போய் ரஷ்யாவும் ஈரானும் இணைந்து ஒரு ட்ரோன் தொழிற்சாலையை நிறுவப் போகிறார்கள். இது யுக்ரைன் போருக்காகவே வடிவமைக்கப்பட போகிற தொழிற்சாலையாக இருக்க போகிறது. அந்த தொழிற்சாலை கெப்பாசிட்டி எவ்வளவு என்றால் 6000 ட்ரோன்களை அது உருவாக்க முடியும். இந்த ஜனவரி 2023 தொடக்கத்தில் ஈரானில் இருந்து ஒரு உயர்மட்ட குழு ரஷ்யாவில் வந்து எந்த இடத்தில் தொழிற்சாலை அமைய இருக்கிறதோ அதனை பார்வையிட்டிருக்கிறது. அந்த இடம் மாஸ்கோவில் இருந்து கிழக்கே 600 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய எலபுகா என்கின்ற ரஷ்ய நகரம். ஜனவரி 5, 2023 இவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தொழிற்சாலைக்கான இடத்தை பார்த்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்து என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் பேசி முடித்து உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலை வரும் பொழுது யுக்ரேனிய வான் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பைடன் நிர்வாகம் ரஷ்யாவிற்கும் ஈரானிற்கும் இப்படி நெருக்கமான ராணுவ உறவுகள் கூட்டாண்மை அதிகரித்து வருவது என்பதை கலக்கத்துடன் பார்க்கிறது. தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கிறது. இன்றைக்கு கூட நெட் பிரைஸ் அவர்கள் சீனா ரஷ்யாவிற்கு ஏதேனும் இது போன்ற உதவிகளை செய்கிறதா என்பதை நாங்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். ஈரானையும் அவர்கள் கண்காணிக்கிறார்கள். கண்காணித்த என்ன பயன்? ட்ரோன்கள் ரஷ்யாவிற்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போது ட்ரோன் தொழிற்சாலையை அவர்கள் இணைந்து நடத்தப் போகிறார்கள். இது இல்லாமல் ரஷ்ய ஜெட் போர் விமானங்களை இயக்குவதற்கு ஈரானிய பைலட்டுகளை ரஷ்ய பைலட்டுகள் பயிற்சி கொடுக்கிறார்கள் என்கின்ற தகவல் வந்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது புதின் அவர்கள் ட்ரோனு, ஜெட்டு, கப்பல், அதிகமான துருப்புகள் என்று மிகப்பெரிய தாக்குதல்களை முன்பே நாம் பேசியது போல மும்முனை தாக்குதலை பெலாரஸில் இருந்தும் நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் ரஷ்ய சுகாய் Su-35 விமானங்களை ஆர்டர் செய்திருக்கிறது. 3 மாதங்களுக்குள் அது பெறப்போகிறது. இது இல்லாமல் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பையும் ஈரானுக்கு தருவதற்கு ரஷ்யா பேச்சுவார்த்தையில் இருக்கிறது என்கிறார்கள். ஈரானுடைய ஃபதே 110 மற்றும் சோல்பேகர் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஐநா விதிமுறைகளின்படி மாற்றி அமைத்த பின்னர் வரும் வாரங்களில் ரஷ்யாவிற்கு ஈரான் வழங்கலாம் என்கின்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. யுக்ரேனிய விமானப்படை செய்தி தொடர்பாளர் இந்த செய்திக்கு தனது நாடு இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக பாதுகாப்பானதாக இருக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இது இல்லாமல் ட்ரோன்கள் வேறு வருகிறது, ட்ரோன் ஸ்வாம் வேறு வருகிறது. அமெரிக்க மற்றும் யுக்ரேனிய அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த ட்ரோன் தொழிற்சாலை எப்படி அமைய போகிறது என்றால் இப்போது வழங்கப்பட்டு வருகின்ற ட்ரோன்கள் நேரா போகும், தாக்கும், அத்தோட அது கதை முடிஞ்சிடுச்சு. தற்கொலை ட்ரோன் தாக்குதல். ஆனால் இந்த தொழிற்சாலையில் இவர்கள் உருவாக்க போவது ஒரு புதிய எந்திரத்தை உருவாக்கி அதனுடைய தாக்குதல் தூரத்தை அதிகப்படுத்த போகிறார்கள். அதனுடைய தாக்கும் திறனை மேம்படுத்த போகிறார்கள். இதனால் அதிக தூரம் வேகமாக பயணிக்கும், இலக்குகளை துல்லியமாக தாக்கும். புதிய தொழிற்சாலையில் அதிநவீன ட்ரோன் உருவாக்கப்பட்டு விடும். ஆனால் எப்போது என்பது இன்னும் சில மாதங்கள் ஆகலாம். இந்த கூட்டுறவினால் யுக்ரைனுக்கு மட்டுமல்ல, மேற்கத்திய நாடுகளுக்கே, ரஷ்யாவினுடைய எதிரி நாடுகளுக்கே, ஈரானுடைய எதிரி நாடுகளுக்கே மிகப்பெரிய தலைவலியை கொண்டு வந்து விடும். ஈரான் பயங்கரவாதிகளினுடைய சப்போர்ட்டராக இருக்கிறது. அவர்களுக்கு கொடுத்தது என்றால் ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேலில் போய் விழும். அங்கே என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று தெரியவில்லை. இந்த ட்ரோன் தொழிற்சாலை என்பது ரஷ்யா ஈரானுக்கும் இடையே $1 பில்லியன் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக வருகிறது. இப்படி இரு நாடுகளும் போட்டி போட்டுக் கொண்டு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற வேளையில் ரஷ்யாவினுடைய புதினுடைய கூட்டாளியாக அறியப்படுகின்ற செஷன்ய சர்வாதிகாரி ரம்ஜான் கதிரோவ் இன்றைக்கு ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த சிறப்பு ராணுவ நடவடிக்கை முடிவடையும். ஐரோப்பிய நாடுகள் தாங்கள் செய்த தவறுகளை உணர்வார்கள். ரஷ்யா முன்பு மண்டியிடுவார்கள். அதற்கு பிறகு வழக்கம் போல ஐரோப்பிய நாடுகள் ரஷ்ய கூட்டமைப்புடன் அனைத்து பகுதிகளிலும் ஒத்துழைப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். இத்தோட பேசியிருந்தா பரவாயில்ல. அடுத்த ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். போலந்தின் பிராந்தியமாக இருக்கக்கூடிய சிலேசியாவில் சுதந்திர வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அத்தகைய வாக்கெடுப்புக்கு ரஷ்யா தனது
நிறுவன உதவியை வழங்க வேண்டும், போலந்தை நாசிஃபை பண்ணி சைத்தானிஃபை ஆக்க வேண்டும். இந்த ராணுவ நடவடிக்கையை ரஷ்யா தொடரும் போது தான் அதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். இப்போ ரஷ்யா நம்ம நண்பன், யுக்ரைன் நமக்கு உதவாத கண்ட்ரி, இப்போ கூட பாகிஸ்தானோட கூட்டு சேர்ந்து அமகலம் பண்ணுது. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம யோசிச்சோம்னா, யுக்ரைனில் டான்பாஸ் டொனஸ்க் பகுதியில் இதே மாதிரி சுதந்திர ராஜ்யத்தை நிறுவினார். அவர்களுக்கு இப்போது ராணுவ ரீதியாக உதவி செய்வதற்கு தான் சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்று ஒரு வருட காலத்திற்கு மேலாக போரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் புதின் அவர்கள். இதே போல மோல்டாவில் டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அப்படிங்கிற ஒரு பகுதியை சுதந்திர பகுதியாக அறிவித்து அவர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஜார்ஜியாலேயும் இதே ப்ராப்ளம், கிரிமியாவை கைப்பற்றியே விட்டார். இதெல்லாம் இவருடைய பாதுகாப்பிற்காக செய்கிறாரா அப்படின்னு யோசித்தால் இதுல வர்த்தக ரீதியான பெனிஃபிட் இருக்கு, ராணுவ ரீதியான பெனிஃபிட் இருக்கு, நிறைய பல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. லாஜிக்கா இத சரியா அப்படின்னு யாரும் கேட்க கூடாது. ஏன்னா புதின் அவர்கள் நமது நண்பன் அப்படின்னு நம்ம சகோதரர்கள் செக் வச்சிருவோம். சரி, அதை விடுங்க. இந்த கிங்ஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் இப்ப இருக்கிறாங்க. அவங்க மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு கேட்பாங்க. அது மாதிரி அவரோட மைண்ட் வாய்ஸ்ல அப்படின்னா புதினுக்கு இப்ப என்னதான் வேணுமா அப்படின்னு அவர் கேட்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா, புதினுக்கு உண்மையில என்னதான் வேணும்? எதுக்காக மற்ற நாடுகளில் ஒரு சில பகுதிகளை சுதந்திர பூமியாக அறிவித்து அங்கே பிரிவினைவாதிகளை வளர்த்துவிட்டு அவர்களுக்கு உதவி செய்ய ராணுவத்தையே அனுப்புகிறார் என்றெல்லாம் பார்க்கும் போது புதின் மீண்டும் சோவியத் யூனியனை நிறுவ விரும்புகிறாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அப்புறம் என்னதான் வேணும்? அவருடைய திட்டம் எப்படி இருக்கிறது என்றால், பெலாரஸ்ல ஒரு சர்வாதிகாரி, செசன்யாவில் ஒரு சர்வாதிகாரி, ஜார்ஜியால அவருக்கு அடங்கிய ஒரு சர்வாதிகாரி, இப்படி சோவியத் குடியரசுகளுக்கு பதிலாக எதேச்சதிகார அரசினை நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களை போட்டு அவர்களை இயக்கி அந்த பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று புதின் அவர்கள் விரும்புகிறார். யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றாங்க. யுக்ரைன் சோவியத் யூனியனாக இருந்த போது இணைந்து நிறைய நல்ல விஷயங்களை இந்த பகுதிக்கு செய்து கொண்டு விட்டது. அப்படியானால் அவ்வளவு டெவலப் பண்ணி வச்சிருந்த அந்த பகுதியை ரஷ்யா அப்படியே விட்டுடணுமா? இவங்க எப்படி போய் மேற்கு உலக நாடுகளுடன் இணக்கமாக இருக்கலாம்? அப்படியெல்லாம் கேள்விகள் வருகிறது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுற இதே விஷயத்தை தான் அவர்களும் எண்ணுகிறார்கள். தனி யுக்ரேனிய பிரதேசம் என்று ஒன்று இல்லை. ரஷ்யர்களும் யுக்ரேனியர்களும் ஒரே மக்கள் தான், தமிழர்களும் திராவிடர்களும் ஒன்றே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இது. ரஷ்யர்களுக்கும் யுக்ரேனியர்களுக்கும் இடையிலான மொழி, வரலாறு, கலாச்சாரம், குறிப்பாக அரசியல் கலாச்சாரம் ஆகியவற்றில் பல வேறுபாடுகள் இருக்கிறது. இதனை சோவியத் யூனியனாக இருந்த போதும் சரி, இப்போது இருக்கின்ற ரஷ்யாவாக இருக்கும் போதும் அது ஒதுக்கி தள்ளியது. யுக்ரைன் நமக்கு நட்புறவு இல்லாத ஒரு நாடாக இருக்கலாம், ஆனால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற உண்மையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக புதின் அவர்கள் நமக்கு நண்பன் இல்லை என்று அர்த்தம் அல்ல. அவர் செய்கின்ற செயலுக்கு நாம் ஒப்புதல் கொடுக்கிறோம் என்பதும் அல்ல, ஒப்புதல் கொடுக்கவில்லை என்பதும் அல்ல. இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கோ அதே ஸ்டாண்ட் தான் நம்மளும் எடுத்திருக்கோம். யுக்ரைன் என்ன சொல்லுது? நாங்க தனியான ஆளுங்க, எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு இனம் இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் என்கிறார்கள். இந்த பிரச்சனை 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இருக்கிறது. யுக்ரைன் ஒரு தனி நாடாக ஆசைப்படுகிறது என்றவுடன் ரஷ்ய ஏகாதிபத்திய சிந்தனையாளர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த சோவியத் யூனியனில் 3 ரஷ்யர்கள் இருக்கிறார்கள். பெரிய ரஷ்யர்கள் அவர்கள் யார் என்றால் இப்போது இருக்கக்கூடிய ரஷ்யர்கள். சிறிய ரஷ்யர்கள் அதாவது யுக்ரேனியர்கள், இன்னொரு ரஷ்யர்கள் வெள்ளை ரஷ்யர்கள் அதாவது பெலாரஷ்யர்கள். இந்த முத்தரப்பு தான் ரஷ்ய தேசத்தின் கருத்து என்று வகுத்தார்கள். இதற்காக என்ன செய்தார்கள் என்றால், யுக்ரைனின் மொழியை ஒழிக்க ஆரம்பித்தார்கள். அரசியல் கலாச்சார வளர்ச்சியை எல்லாம் ஒடுக்க ஆரம்பித்தார்கள். யுக்ரேனியர்கள் என்ன செய்தார்கள்? 1918 ஜனவரியில் சுதந்திர அறிவித்தார்கள். புரட்சி, அந்த புரட்சி கொஞ்ச காலம் தான் இருந்தது. 1920 போல்ஷிவிக்குகள் மீண்டும் யுக்ரேனிய பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். சரி, நீங்க தனி தேசமாக இருங்க, ஆனால் கூட்டாட்சியாக இருப்பதற்கு நீங்கள் ஒரு பிரதேசமாக இணையுங்கள் என்று 1922-23 சோவியத் யூனியன் என்கின்ற கூட்டு பேரரசு உருவானது. யுக்ரைனும் ஜார்ஜியாவும் அப்போது இருந்தே தனி நாடு நாங்க அப்படின்னு கதறினவங்க. தமிழன் வேறு, திராவிடன் வேறு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, அது போல அவங்களும் பேசிட்டே இருந்திருப்பாங்க போல. ரஷ்ய கூட்டமைப்புக்கு பிறகு அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு யுக்ரைன். ரஷ்யாவை சோவியத் யூனியனாக வடிவமைத்த போதிலும் கலைப்பதிலுமே யுக்ரைன் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியது. டிசம்பர் 1, 1991 சோவியத் யூனியனை விட்டு வெளியேற வேண்டுமா என்கின்ற வாக்கெடுப்பு நடந்தபோது 90% மேலானவர்கள் சோவியத் யூனியனை விட்டு வெளியேற வேண்டும் என்று வாக்களித்தார்கள். சரி, சிதறி போன பிறகு என்ன நடந்தது? ரஷ்யா பொறுப்பான ஒரு நாடாக யுக்ரைன், கஜகஸ்தான், பெலாரஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அணுசக்தி பவர் எல்லாம் குறைச்சி நான் பாதுகாப்பு தரேன்னு சொல்லி ஒரு இணக்கமாக அந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு முனைந்தது. ஆனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த நாடுகளுடன் எல்லாம்
ரஷ்யாவிற்கு பிரச்சனை ஏற்பட்டது. ஏனென்றால் அங்கே இருந்த தலைவர்கள் ரஷ்யாவினுடைய பேச்சை கேட்காமல் தானே முடிவெடுக்க ஆரம்பித்தார்கள். உடனே ரஷ்யா என்ன செய்தது? பிரிவினைவாத இயக்கங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது. இறுதியில் தேவைப்படும் பொழுது அதனுடைய சொந்த ராணுவ படையை அனுப்பி அந்த பகுதிகளை பிரித்து எடுத்து தனி ராஜ்யமாக அங்கீகாரமும் கொடுக்க ஆரம்பித்தது. யுக்ரைன் எதுக்கு நேட்டோல சேரணும் சொன்னிச்சு, ஒழுங்கா இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது அப்படின்னா 2014 ரஷ்யா கிரிமியாவை கைப்பற்றியதுதான் நேட்டோவில் சேர வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்ததற்கான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. 2014 பிப்ரவரியில் விக்டர் யானுகோவிச்சினுடைய அரசாங்கம் வீழ்ச்சி அடைகிறது. புதிய யுக்ரேனிய தலைமை நாங்கள் நேட்டோவில் சேருவதற்கு தயாராக இல்லை என்று அறிவித்தது. ஆனால் அதன் பிறகு கிரிமியாவினுடைய இணைப்பு நடக்கிறது, டான்பாஸில் போர் நடக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது 2013 நேட்டோவுடன் யுக்ரைன் இணைய வேண்டுமா என்று வாக்களித்தவர்கள் 20%. 2014 60% யுக்ரேனியர்கள் நேட்டோவில் யுக்ரைன் சேர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். இப்போது ரஷ்யா என்ன சொல்கிறது? யுக்ரைனை நேட்டோவில் நிரந்தரமாக உறுப்பினராவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஆனாலுமே இந்த போருக்கு பிறகு நிலைமை எல்லாம் மாறிவிட்டன. எந்த நேரத்திலும் போலந்தில் ரஷ்யா உள்ளே நுழைந்தால் நிச்சயமாக அது ஒரு நேட்டோ ரஷ்ய போராக மாறக்கூடிய சூழ்நிலை வரும். நேட்டோ ரஷ்ய போராக மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்கும். அப்படி இல்லை என்றாலும் கூட கிழக்கு மேற்கு போராக அது விரிவடையக்கூடும். சீனா, வடகொரியா, பாகிஸ்தான், வெனிசுலா, ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் ரஷ்யாவிற்கு பக்கமாக நிற்கும். பெரிய பாரம்பரியமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். தாத்தாவோட தாத்தா காலத்துல நான் அப்படிப்பட்ட ஒரு பெருமையை வச்சிருந்தேன், அந்த பெருமையை இன்னொரு குடும்பம் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு தமிழ் சினிமாவில் தான் அந்த குடும்பத்தை ஒழிச்சிட்டு மீண்டும் அந்த பாரம்பரியத்தை மீட்டு எடுத்து அந்த மரியாதையை பெற வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுபோல இப்போதைய நவீன காலத்தில் ஜனநாயக முறைப்படி நாடுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காலத்தில் சீனா தன்னுடைய மத்திய பேரரசை புதுப்பிக்கணும்னு நினைக்குது. ரஷ்யா தன்னுடைய சோவியத்துக்கு முன்னான ஜார் மன்னர் பரம்பரையை புதுப்பிக்கணும்னு நினைக்குது. அங்க பாத்தீங்கன்னா இந்த துருக்கி ஒட்டமான் பேரரசை புதுப்பிக்கணும்னு நினைக்குது. இப்படி ஆளுக்கு பழைய விஷயங்களை புதுப்பிப்பதற்கு நிகழ்காலத்தை விட்டு பின்னால் செல்லும் பொழுது மோதல்களும் பிரச்சனைகளும் உருவாகுகிறது. இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.